Hello friends, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா புதுசா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கவங்க இல்ல புதுசா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ள தகவலா இருக்கும். ஆக்சுவலா இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா புதுசா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சவங்களுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைபர் ஸ்டார்டிங்ல கம்மியா தான் இருக்கும். அவங்க வந்து சப்ஸ்கிரைபரை ஹைட் பண்ணி வைக்கணும்னு நினைப்பாங்க. அந்த ஹைட் பண்ற செட்டிங்ஸை நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க அந்த செட்டிங்ஸை எப்படி நம்ம ஹைட் பண்ணி சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து டிஸ்ப்ளே ஆகாம இருக்கணும்ன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். அந்த செட்டிங்ஸை நான் மொபைலில் எப்படி செட் பண்ணுன்றது நான் காமிக்க போகிறேன். மொபைலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே கார்னரில் ரைட் கார்னரில் 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் டெஸ்க்டாப் சைட்னு இருக்குது. இந்த பாக்ஸை டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஸ்க்டாப் வெர்ஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா கூகுளில் போய்ட்டு studio.youtube.com அப்படின்றத டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சைன்இன் கொடுக்கணும். சைன்இன் கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி வரும் செட்டிங்ஸ். இது வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடணும். ஸ்கிப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டெஸ்க்டாப் வெர்ஷனுக்குள்ளே போயிடும். லோட் ஆகிட்டு இப்படி போயிடும். இப்போ போயிடுச்சிங்கன்னா உங்களுடைய ஸ்டுடியோ வந்து ஓப்பன் ஆகிடும். உங்கள் ஸ்டுடியோ வந்து இது உங்கள் சேனல் தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இது என்னுடைய சேனல் தான். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே லாஸ்ட்டில் இந்த லெஃப்ட்டில் பாருங்கள் செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷன் வரும். இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜென்ரல் அதுக்கு கீழே சேனல் இருக்கும். சேனல் செகண்ட் ஆப்ஷன் போய்ட்டு அதுக்கு பேசிக் இன்ஃபோ அட்வான்ஸ் செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு இங்கே பாருங்கள் லாஸ்ட்டில் வந்துடுறேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இருக்கும். இங்கே பாருங்கள் பாக்ஸில் டிஸ்பிளே த பீப்புள் சப்ஸ்கிரைபர் டு மை சேனல் இருக்கும். இதை வந்து டிக் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன பண்ணணும், இந்த டிக் மார்க்கை வந்து ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைபர் வந்து வியூவர்ஸ்க்கு வந்து காமிக்காது. ஓகே, இதை வந்து நம்ம திருப்பி நமக்கு வந்து சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து நமக்கு டிஸ்ப்ளே ஆகணும்னா மறுபடியும் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் போய்ட்டுங்க, சேனல் போய்ங்க, பேசிக் செட்டிங்ஸ் பக்கத்தில் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் போங்க. அதில் வந்து சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இருக்கும். அந்த கவுண்ட்டில் போய்ட்டு நீங்கள் டிக் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் டிஸ்ப்ளே ஆகும். இந்த செட்டிங்ஸை வந்து நீங்கள் மொபைலில் எப்படி டெஸ்க்டாப் வெர்ஷனில் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஹைட் பண்ணுறது பார்த்துருப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வித்தியாசமான புதுமையான தகவலை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை செட் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ அடுத்த சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பை பாய்.